வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 128ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 10வது அமர்வு. உலகில் உள்ள பல நூறு மதங்கள், இவற்றிலே விளைந்த நன்மைகள் தீமைகள் என்று மகர்ஷி ஆராய்ந்து பார்த்தபோது குறையில்லாத ஒன்று சமுதாயம் எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு சமுதாயத்தை நிறுவ வேண்டும் என்றால் ஒழுக்கத்திலே, அறத்திலே சிறந்த மனிதர்கள் உருவாக வேண்டும். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஆன்மீக அமைப்புகளாக தங்களுடைய கடமைகளை நிறைவாக சரியாக ஆற்ற வேண்டும். அப்படி இத்தகைய மதம் இருந்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கவி சென்ற அமர்விலே பார்த்தோம். எனதருமை நண்பா, நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம் என்று. கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்ல, அதற்கான பதிலையும் தந்தார் மகர்ஷி அவர்கள். அந்த கவி, இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன், இது உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும், ஒத்தது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம், ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல், சுத்த சன் மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம், தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும், எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு என்று ஒரு அற்புதமான கவிதை தந்தார். எல்லா குறைகளும் நீங்க வேண்டும் என்றால் புதிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கு ஒரு உயர்ந்த சமய நெறி வேண்டும். சமயம் என்ற சொல்லுக்கு சம இயம் என்றுதானே பொருள். ஆதியாகிய சுத்தவெளிக்கு சமமாக நம்மை நாம் உயர்த்தக்கூடிய வழிமுறை எதுவோ அதுதான் சமயம். எனவே இத்தகைய உயர் சமய நெறி வகுத்து தந்தேன். ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உயர்ந்த ஒரு சமய நெறியை வகுத்து வைத்திருக்கின்றேன். இது உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும். இதற்கு யாரும் முன்னோடியும் கிடையாது, இது யாருக்கும் உரிமையும் கிடையாது. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு உலக பொது அருள்நெறி சமயம். அருள் நெறி, அருள் என்றால் அருவமாக உள்ளே அமைந்திருக்கின்ற இறையாற்றல், அதான் அருள் சொல்வது. அருவமாக உள்ளே அமைந்திருக்கின்ற இறையாற்றல் அருள். அந்த இறை நீதிக்கு ஒத்து வாழக்கூடிய நெறி அறநெறி. இரண்டையும் இணைக்கின்ற போது அருள் நெறி. இது உலக பொதுவாம் அருள்நெறி சமயமாகும். ஒத்தது இது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம். இது எந்த நாட்டுக்கோ
இனத்திற்கோ மக்களுக்கோ முரண்படுமா அல்லது ஏதாவது வகையில் அது சிரமமா என்று சொன்னால் எதுவுமே கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ், நன்மைகள் மட்டுமே இணைந்த ஒரு அற்புதமான அருள்நெறி சமயம். உலகெங்கும் வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு பொதுவான சமயம். சரி, சம இயம் என்று சொல்லிவிட்டோம். சமம் எதற்கு சமம்? ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருளைத்தானே மையமாக வைத்துக்கொண்டு பல மதங்கள் பிரிந்து பிரிந்து கிடக்கின்றன. அப்படி என்றால் எத்தனை கடவுள் உலகத்திலே உண்டு? ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கடவுளை பேசுகின்றன. இப்ப இத்தனை கடவுள் உலகத்திலே உண்டா என்றால் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தது தானே. அதுதான் ஒரே தெய்வம். அது எப்படி இருக்கிறது? எந்த வடிவமும் கிடையாது, எந்த குணமும் கிடையாது. அது சுத்த வெளியாக, தூய வெளியாக, பரவெளியாக இருக்கிறது. ஒரே தெய்வம், சுத்த வெளி. அதுவேதான் அருட்பேராற்றலாக இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது, உலகமாக எங்கேயும் கொண்டிருக்கிறது. அதை தவிர உலகம் என்று ஒன்று இல்லை. இயக்குபவன் சூத்திரதாரி என்றும் தனியாக யாரும் கிடையாது. சுத்தவெளி உயர் அருட்பேராற்றல். இதை விட வலிமை மிக்க ஒன்று இருக்குமா? ஆற்றல் மிக்க ஒன்று வேற என்ன? 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். இந்த பூமியின் எடை எவ்வளவு இருக்கும்? இதே போல் பல மடங்கு பெரிய சிறிய கோள்கள் அனைத்தும் இணைந்த மில்கிவே கேலக்சி, இதுபோல் பல மண்டலங்கள் இணைந்த இந்த பிரபஞ்சம், காஸ்மாஸ், இவ்வளவு பெரிய உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறதே. சக்தி இல்லை என்றால் தாங்க முடியுமா? இதை விட உயர்ந்த சக்தி எது? வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதாய் உணரும் அருவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால். முக்கியமான கருத்து, கேள்வி. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை, நம்முடைய விஞ்ஞானத்திற்கு எட்டவில்லை என்பதனால் அப்படி ஒன்று இல்லை என்று சாதிப்பது அறிவுடைமை ஆகுமா? ஆகாது. எனவே உயர் அருட்பேராற்றல், அதை விட உயர்ந்த பேராற்றல் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த சுத்தவெளியுடைய இயல்பு. ஒரே தெய்வம், சுத்தவெளி, உயர் அருட்பேராற்றல். சரி, நெறி என்று சொன்னமே, அறநெறி, இறைநிலையோடு தெய்வ நீதியோடு இணைந்து வாழ்கின்ற அறமே, அதுவே நெறியாக வாழ்முறையாக அமைய வேண்டும். சுத்த சன்மார்க்க நெறி, ஒத்து உதவும் வாழ்வாம். தூய்மையான சன்மார்க்க, சன்மார்க்கம் என்றால் மார்க்கம் என்ன? வழி. சன்மார்க்கம், சத் என்று சொல்றோம் இல்லையா, இறைநிலை. அப்போ இறைநிலை எந்த வழியில் செயலுக்கு தக்க விளைவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே வழியில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்பதுதான் சன்மார்க்க நெறி, இறைநீதிக்கு ஒத்த வாழ்முறை என்று அர்த்தம். அப்ப இதுல என்ன இருக்கும்? 2 கோட்பாடு இருக்கணும். ஒண்ணு ஒத்து போகணும், இன்னொன்னு உதவி செய்யணும். 2 தான் வாழ்க்கை.
இப்போ நம்முடைய ஆசைகளுக்கு எல்லாம் உலகத்திலிருந்து தானே பெருக்கிறோம், பூமியிலிருந்து தானே பெருக்கிறோம். எனக்கே எல்லாம் வேணும்னு சொன்னா மற்றவங்க எங்க போறது? அவ்வளவு ஆசை எனக்கு இருக்கு. எத்தனை லட்சம் கோடிகள் சம்பாதித்தாலும் எனக்கு பத்தல. இந்த பூமி முழுவதும் ஆண்டாலும் எனக்கு பத்தல. அப்ப ஒரு மனிதனுக்கே இந்த உலகம் போதவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன செய்வது? அப்போ என்னை போல் எல்லோருக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுக்கும் சகல உரிமையும் சுதந்திரமும் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் என்னை சற்று தகமைத்துக் கொள்வது, ஒத்துக்கொள்வது, என்னை போல்தான் மற்றவர்களும் என்ற உரிமையை, சுதந்திரத்தை ஒத்துக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது. சரி, அடுத்து உதவுவது என்று என்ன என்றால், இந்த சமுதாயத்தில் எல்லோரும் ஒர்க்கிங் கிளாஸ் கிடையாதுங்க. உழைக்கின்ற மக்கள் மட்டுமே வாழ முடியாது. அதற்கான தயாரிப்பு குழந்தை பருவம், மாணவ பருவம். உழைக்கின்ற வயது முடிந்த பிறகு முதுமை பருவம். அவங்க உழைக்க முடியாது, குழந்தைகளும் முதியோர்களும். இதற்கு இடைப்பட்ட நிலையில உழைக்கின்ற வர்க்கம் கூட நோய்வாய்ப்பட்டு விட்டால் உழைக்க முடியாது. அப்போ சாப்பிட்டாகணும், எல்லாம் பண்ணியாகணும். அப்போ உதவி செய்யாமல் எப்படி வாழ முடியும்? என்னை ஒத்து போக வேண்டும், உதவி செய்யவும் வேண்டும். எனவே சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவும் வாழ்வாம். சரி, ஏன் இப்படி வாழணும்? என் சௌரியத்துக்கு எனக்கு வேண்டிய அளவுக்கு கொள்ளையடிச்சா என்ன என்றால், தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். நமக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வம் இருக்கிறதே, அது வெளிப்பட்ட நிலையிலே சக்தியாக மட்டுமல்ல, காந்தமாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது. சக்தி தான் நமக்கு இயங்குவதற்கான ஆற்றல். காந்தம் தான் நாம் வாழ்கிறோம் என்ற உணர்வு பெறுவதற்கும், உண்டு உயர்த்து உற்று அறிந்து வாழ்வதற்கும், ஐம்புலன் சுகம் பெறுவதற்கும் காந்தம் தான் அடிப்படை. சரி, அதே காந்தம் இன்னொரு வேலையும் செய்கிறது. இந்த அனுபவங்கள் அனைத்தையும் ஈர்த்து சுருக்கி இருப்பாகி எந்த காலத்தும் மறைந்து போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு அற்புதமான சீக்ரெட் வேலட். எந்த பதிவும் அழிந்து போவதில்லை. எல்லாம் அது தக்க காலம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு அந்த முதிர்ச்சி நேரத்தில் விளைவாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது இறைநிலை. அப்ப இந்த காந்த தத்துவம் புரிந்து கொள்கின்ற போதுதான் நாம் ஒவ்வொரு பிறப்பிலும் சந்திக்கின்ற நலத்திற்கும், நோய்க்கும், வசதிக்கும், வறுமைக்கும், மானத்திற்கும், அவமானத்திற்கும், பகைக்கும், நட்புக்கும் காரணங்கள் என்னன்னு தெரியும். இது தெரியாத ஒரே காரணத்தினால்தான் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அது நம்மை ஆட்டி வைக்கிறது என்ற ஒரு கருத்தை மட்டுமே உலகத்தில் பரவலாக்கிக் கொண்டு கடவுள் பெயரால் நடக்கின்ற மோசடிகள், கடவுள் பெயரால் கைமாறுகின்ற சொத்து கணக்கு பல கோடி பல கோடி பல கோடி. இவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால் காந்த தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு அடிப்படை அறிவு. காந்தத்தின் இயல்பே ஈர்ப்பதும் பிரதிபலிப்பதும் தானே. இந்த உடல் பெறுகின்ற எல்லா அனுபவங்களையும் ஈர்த்து சுருக்கி மையப்படுத்துகிறது. அங்கே இருந்து கொண்டு உடனடியாகவோ அல்லது 140 ஆண்டுகளில் ஏதோ ஒரு வினாடியிலேயோ அது வெளிப்பட்டு அதற்குரிய சுக துக்கத்தை விளைவாக தந்தே மறைகிறது. அது வரைக்கும் அது மறைவது இல்லை. எனவே
நமக்கு ஒரு சுகமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வேண்டும் என்றால் அறம் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு எல்லை. அந்த எல்லையை தாண்டினால் துன்பம் நம்மை தாக்கியே தீரும் என்ற விதியை புரிந்து கொள்வதற்கு காந்த தத்துவம் வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே இந்த அளவுக்கு குற்றங்கள் பெருகி வர காரணம் என்ன என்றால், இந்த காந்த தத்துவத்தை இதுவரைக்கும் மகரிஷியின் அவதாரத்திற்கு பிறகு நிகழ்ந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்களேன். மகரிஷி நூற்றாண்டாச்சு. அதுக்கு முன்பு வரைக்கும் யார் காந்த தத்துவத்தை நமக்கு சொன்னாங்க? நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சாங்க. வேதவியாசரும், வால்மீகி மகரிஷியும், வள்ளுவ பெருந்தகையும், இயேசு பிரானும், நபிகள் நாயகமும், இப்படி பல மகான்கள் நமக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா எடுத்து சொல்லலையே. ஏனென்றால் இதை சொல்லிவிட்டால் ஒரு சிலருடைய கௌரவம் பறிபோகும், பட்டம் பறிபோகும், மரியாதை பறிபோகும், உழைத்து வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவார்கள். கஷ்டம் இல்லையா? சுகமா உட்காந்து தண்டச்சோறு தின்னே பழகி போன பிறகு திடீர்னு உழைத்துத்தான் சாப்பிடணும்னு வந்தா எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். அப்ப எதையாவது சொல்லி மக்களை மனதை அதே அடிமைத்தனத்தை விட்டு நீங்காத வகையிலே காக்கின்ற முப்படை தளபதிகள். முப்படை தளபதிகள் யாருங்க? இராணுவம் இல்ல, உலக சமுதாயம். நான் இல்லை என்றால் கடவுளை தண்டிச்சிருவான், நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொள்ளடிக்கின்ற கூட்டம் ஒரு பக்கம். நான் இல்லை என்றால் யுத்தம் வந்து உடனே பாதுகாக்க முடியாது, அரசியல் சாசனங்கள் எல்லாம் வகுத்து நான் சொல்றபடி நீ கேள், அதான் உனக்கு பாதுகாப்பு என்று ஏமாற்றுகின்ற அரசியல் துறை. இந்த பொருள் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, வசதி இல்லை, இது கூட இல்லாம நீங்க வாழ்வதா? கனவு வீடு கட்டலாமா என்றெல்லாம் ஆசையை தூண்டி காசாக்குகின்ற வியாபாரத்துறை ஒரு பக்கம். இந்த மூன்று துறைக்கும் மக்கள் ஏமாளிகளாக, முட்டாள்களாக இருக்கின்ற வரைக்கும் தான் லாபம், மரியாதை, பதவி எல்லாம். மக்கள் விழித்து கொண்டு விட்டால் இவர்கள் எல்லோருமே தேவையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதுக்கு இடம் கொடுப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. எனவே இவனை பற்றி அவன் குறை பேசுவதும், அவரை பற்றி இவர் குறை பேசுவதும், நமக்கு பிபி ஏற்றுவதும் இதுவே தான் இருக்குமே தவிர, இந்த மூன்று கொள்ளை கூட்டக்காரர்களும் கூட்டு களவாணிகள் நம்மை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். எனவே இந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நம்மை நாம் ஒழுக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளவில்லை என்றால் யாராலும் நம்மை துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை சத்தியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிஞ்சுக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்கிறோம். நான் மட்டுமா? அப்பா அம்மா பண்ணினாங்க, தாத்தா பாட்டி பண்ணினாங்க, 7 தலைமுறைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தும் துன்பம் நீங்கவில்லை என்றால் என்னதான் காரணம்? யோசிக்க வேண்டாமா? அப்ப பிரார்த்தனை மட்டுமே எல்லாம் தந்துவிடும் என்று சொன்னால் வயல்களும் தேவையில்லை, வரப்புகளும் தேவையில்லை, எந்திரங்களும் தேவையில்லை, மனித உழைப்பும் தேவையில்லை. எல்லாரும் சாமிகிட்ட உட்கார்ந்துட்டு பஜனை பாடிக்கிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, அப்படியே சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுட்டு, பணம் கிடைச்சா செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் இல்லையா? கடவுள் உன்னை காப்பாற்றுவார் சொல்கின்ற எல்லாரும் நம்ம கிட்ட பணம் வாங்கித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம திருப்பி கேட்கலையே.
எனக்கு பணத்தை கொடுக்குற கடவுள் உங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம என்னைக்காவது கேட்டோமா? யோசனை தான் பண்ணினோமா? பண்ண மாட்டோமே. பயம். கேள்வி கேட்டால் தெய்வ குத்தம் என்று மிரட்டி வச்சிருக்காங்களே, அந்த பயம். அதனால் நாம் எதையும் யோசிப்பதற்கே பயப்படுகின்ற அளவுக்கு நம்மை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் சோசியல் ஹிப்னாட்டிசம் என்பார் மகர்ஷி அவர்கள். எனவே இந்த மயக்கத்திலிருந்து நம்மால் விடுபடவே முடியாது. எவ்வளவு கருத்துக்கள் பேசினாலும், எவ்வளவு படிச்சாலும் பார்த்தாலும் அவ்வளவு எளிதில் கீழ் எறிய முடிகிறதா? அப்போ காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் எறிய முடியும். முடியாது ஒன்றுமே இல்லை. தெளிவு பிறந்தால் சரியான பாதை தெரியுமா இல்லையா? எனவே தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து. சரி, இதை சொன்ன இந்த எல்லாவற்றையும் பின்பற்றிவிட்டால் என்ன விளைவு கிடைக்கும் நமக்கு என்றால், எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. நுண் உயிர் முதற்கொண்டு மனித இனம் வரைக்கும் எந்த ஜீவனுக்கும் உணவு பற்றாக்குறையும் கிடையாது, நீர் பற்றாக்குறையும் கிடையாது, தொழில் பற்றாக்குறையும் கிடையாது, எந்த மருத்துவமனையோ நீதிமன்றமோ தேவையும் கிடையாது, எந்த இராணுவமும் தேவை கிடையாது, இந்த தண்ட செலவு எதுவுமே கிடையாது. அப்ப இந்த தண்ட செலவுகள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் உழைப்பது குறைந்து போகும் இல்லையா? உழைப்பது குறைந்தால் ஓய்வு தானே. அதுதான் மனிதனுக்கு தேவை. நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதி ஓடிட்டே இருந்தா கிடைக்குமா? அமைதியாக அமர்ந்தால்தான் நிம்மதி கிடைக்கும். அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து. அது எப்படி வந்து சேர்ந்தது? காரணம் என்ன? இது வரைக்கும் கிடைக்காதது இப்ப எப்படி கிடைத்தது என்றால், இது இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. உலக பொது அருள்நெறி சமயம். இறை உணர்வில் இணைந்து. கடவுள் யார் என்ற சந்தேகமே கிடையாது. இதுதான் தெய்வம் என்பதை அனுபவத்தில் கண்டுவிட்டேன். யாரும் என்னை மதம் மாற்றவோ, யாரும் என்னை ஏமாற்றவோ முடியாது. இறை உணர்வு பெற்றுவிட்டேன். இதுதான் தெய்வம் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். நீ ஒண்ணு எனக்கு விளக்க வேண்டாம், போய் சேரு என்று துணிந்து சொல்லக்கூடிய தெளிவு வந்துவிடுகிறது. இறை உணர்வு. சரி, இறை உணர்வு பெற்றுவிட்டால் அடுத்த விளைவு என்ன என்றால், அதை மதித்து வாழ்வது. அதை மதித்து வாழ்வது. அதுக்கு பேர் அறநெறி. தெய்வநீதிக்கு மதித்து வாழ்வது. அப்ப இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. சரி, இது பேரு, அதாவது ஒரு செல்வம். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த வாழ்க்கை முறைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேற்றை என்ன பெயர் சொல்லி அழைப்பது என்றால், இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தில் எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். உனக்கு எனை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று முத்தாய்ப்பாக கர்மயோகத்தை வைத்தார். இப்ப கர்ம யோகம் என்ற உடனே இது என்ன மகர்ஷி சொன்னாரா புதுசா? ஏற்கனவே எங்க வியாசர் சொல்லியிருக்கிறார். பகவத்கீதையில 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம். சரி, கீதை எழுதி 3000 வருஷமாச்சுன்னு சொல்றீங்க. என்னத்தை மாத்திட்டுறீங்க? கீதை தூக்கி தலையில வச்சுக்கிறீங்க.
ஆனா மனசுல வைக்கலையே. அஹ்? அதாவது ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா கீதை ஒரு கொலை நூல் என்று சொல்லிடுச்சு. எல்லாம் மறந்துருப்போம். உடனே இந்தியா போற ஆளுக்கு ஒரு கீதையை பிடிச்சுட்டோம். அது எப்படி நீ சொல்லலாம் என்று போராட்டம் நடத்தினாங்க. ஆனா கீதை கையில வச்ச யாரும் கீதை படிச்சவங்களா தெரியல. எனவே தத்துவத்தை கையில் வைப்பதனாலோ தலையில் வைப்பதனாலோ ஒரு மாற்றம் நிகழாது. மனசுல வைக்கணும். அதை படிக்கணும், படிச்சபடி புரிஞ்சு வாழணும். அப்பதான் எனக்கு கீதை தெரியும் என்பது சொல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். எனவே இது அறிமுகமாச்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பிராக்டிக்கலா சேர்ந்துச்சான்றது தானே கேள்வி. கீதை பேசுபவர்களே ஒழுக்க சிலர்களாக இல்லையே. நானும் சில மதவாதிகள் பூசலாம் பார்த்திருக்கிறேன்ல. பேசுவது என்ன செய்வது என்னன்னு பார்த்திருக்கேன்ல. மேடி ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்னார் கண்ணதாசன். அது மாதிரித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை பார்த்து மக்களும் அதே போல பழம்பெருமை பேசிக்கிட்டே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே கர்ம யோகம் என்ற சொல் அறிமுகமானது, ஆனால் வாழ்க்கையில கலக்கவில்லை. காரணம் என்ன என்றால், கீதை முழுக்க படிச்சாதான் கர்மயோகம் புரியும். வெறும் கர்மயோகம் மட்டும் படிச்சா ஒன்றும் புரியாது. 43 ஸ்லோகங்கள், என்ன ஒரு 86 100 வரிகள் இருக்குமா? இதற்குள் கர்மயோகத்தை முழுசா சொல்லிட முடியுமா? இல்ல அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாம புரிஞ்சுக்க முடியுமா? வெறும் 100 வரிகளில அர்ஜுனன் கர்மயோகத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு நாம் புரிந்து கொண்டோமா? அர்ஜுனன் புரிஞ்சுக்கல, அது வர கதை. கிருஷ்ண பரமாத்மா கிட்டேருந்து நேரடியாக கர்மயோகத்தை கேட்டானே தவிர கர்மயோகத்தின்படி வாழ்ந்தவன் கர்ணன், அர்ஜுனன் அல்ல. இதுவும் ஒரு சதிதான். நல்லவனை புறம் தள்ளி தகுதி அற்றவனை முன்னே நிறுத்துவது இதிகாசத்திலேயே நடந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அது தெளிவா சொல்லிடுறாங்க கடைசியில. ஆனா உபன்யாசம் பண்றவங்க இருக்காங்களே, இவங்க எதெல்லாம் மக்கள்ல திணிக்கும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசுவாங்க. அப்ப மக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. எனவே கர்ம யோகம் என்பதிலே மிக அற்புதமான ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23, 4, 25 3 ஸ்லோகங்கள். அதுல பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, எனக்கென்று எந்த கடமையும் கிடையாது. இனி நான் அடைய வேண்டிய பேர் எதுவுமே கிடையாது. என்றாலும் நான் செயல் செய்து கொண்டே இருக்கிறேன். இது அப்படியே எடுத்துட்டாலும் சரிதான், சயின்டிபிக்கலா புரிஞ்சுக்கிட்டாலும் சரியே தான். ஆனா ரெண்டும் புரியாம போனதுதானே சிக்கல் இங்க. அப்படியே எடுத்துக்கங்களேன். என்ன சொல்றார் பகவான்? 3 லோகங்களிலும் எனக்கு எந்த பொறுப்பும் கடமையும் எதுவும் கிடையாது. எனக்கு அடைய வேண்டிய பேர் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் தொழில் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ வெறும் கடவுள் வைத்து தொந்தி வளர்க்கின்ற கூட்டமே, உங்களைத்தான் நான் கேட்கிறேன். கடவுளே தொழில் செய்யறாரு, அப்போ உன் சாப்பாட்டுக்கு நீ உழைக்க வேண்டாமா? வெறும் மந்திரம் சொல்லிட்டு மணி அடிச்சுக்கிட்டு தண்டை சோத்திங்களாமா? படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. பகவானே கடமை செய்கிறார். அவரை பத்தி பேசிட்டு இருந்தா போதுமா? சோறு வருமா? உழைக்க வேண்டாமா? எனவே
இது ஒண்ணு. சயின்டிஃபிக்கலா பார்த்தா எனர்ஜி கேன் நெவர் பி எரேஸ்ட். ஆற்றலை அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது. எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு எனர்ஜி, ஆற்றல் இயங்கிக் கொண்டேதான் இருக்குது. எதை நோக்கி போகிறது? இத்தனை கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்துல. எதை நோக்கி ஓடுகின்றன? என்ன காரியம், என்ன நோக்கம்? ஒண்ணும் இல்லை. அடைய வேண்டிய பேர் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அது சொல்லிட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த கீதையின் 3 ஸ்லோகங்களை அறிவியல் பூர்வமாக சிந்தித்தாலும் சரிதான், பக்தி பூர்வமாக புரிந்து கொண்டாலும் நன்மைதான். இரண்டும் புரியவில்லை என்றால் குழப்பம்தான். இரண்டும் புரியவில்லை என்றால் குழப்பம்தான். யார் யாரோ செய்வதில் நம்பிக்கிட்டு கால் விழுந்து சம்பாதிச்ச காசை காணிக்கன்னு கொடுத்துட்டு கடங்காரணமே கடைசி வரைக்கும் வாழ்ந்து போக வேண்டியதுதான். சரி, அடுத்த முக்கியமானது என்ன கருத்து? இதுல இல்லை, அது வேற இடத்துல வரும். கடமையை பலனை எதிர்பார்க்காது. ஞான கர்ம சன்னியாசம் ஏதோ வரும். கடமையை பலனை எதிர்பார்க்காது. இதுதான் கீதையுடைய மிக முக்கியமான மைய கருத்து. ஏன் கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது? எதிர்பார்க்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வயது வந்து எல்லோரும் திருமணம் செய்யறாங்க, சில பேரை தவிர. எதை எதிர்பார்த்து செய்யறாங்க? எதிர்பார்ப்பெல்லாம் சும்மா வந்தா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றோமா? இல்லையே. அப்போ திருமணம் ஆன உடனே ஒரு குழந்தை 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 அலையிறாங்களே, எதுக்கு? நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை. வயசான காலத்துல காப்பாத்து ஒருத்தர் வேணுமே. அதாவது கர்மயோகம் தோன்றியது இந்தியாவில், ஆனா கர்மயோகம் பின்பற்றப்படுவது மேலை நாடுகளில். ஒரு இடத்துல நெகிழ்ந்து போற அளவுக்கு பார்க்குறோம். அதாவது அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா தாய் தந்தைக்கு சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். மருத்துவமனைக்கு என்னங்க சந்தோஷம்? அவனுக்கு பில் வாங்கணுமா, அனுப்பி வச்சுமா, அவ்வளவுதானே. அவனுக்கு என்ன பெருமை சொல்லுங்க? அந்த குழந்தை பிறந்த உடனேயே ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி a new star is born அப்படின்ற அறை கதவுல அலங்காரம் பண்ணி அதுல குழந்தை எடுத்து உள்ள போறோம். அவனுக்கு என்ன வந்தது? நம்ம குழந்தை பத்துக்கு அவனுக்கு என்ன சந்தோஷம்? a new star is born அப்படின்னு அதுல அழகா அலங்காரம் செய்து அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற 1.5 மணி நேரம் ஒரு சீனியர் நர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தை முதல் குழந்தை பெற்றவனுக்கு, ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு. அதே போல வேலையை விட்டு வெளியே டிஃபன் பேக் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டாங்க. அப்ப போறோம், சாரி லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி முகம் சுழிக்காமல் 1 மணி நேரம் அந்த பேபி சீட் ஃபிட் பண்ணி கொடுத்து அது எப்படி ஹேண்டில் பண்ற சொல்லி கொடுத்து பாய் ஹாவ் எ குட் டே. என்ன ஒரு பண்பாடு பாருங்க. அசந்து போயிட்டேன். நமக்கெல்லாம் வேலை முடிஞ்சு வெளியே போற நேரத்துக்கு எவனா உள்ள வந்து வச்சுங்களேன், சாவுகிறாய் வந்தான் பாரு நேரத்துல. நிச்சயமா மனப்பூர்வமா அவனுக்கு சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. ஆனா அந்த அம்மா 1 மணி நேரம் புன்சிரிப்போடு சர்வீஸ் பண்ணாங்க. அதே போல எங்கேயாவது புதர போய் பாருங்களேன், நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நம்மையும் மதித்து ஒரு குட் மார்னிங் சொல்லவும், ஹேவ் எ குட் டேன்னு சொல்லவும், ஏதாவது தேவைன்னா எடுத்து கொடுக்கவும். அப்போ கர்ம யோகமாக மருத்துவமனைகள் ஆள் தேவை அவசியமே கிடையாதுங்க. சும்மா 911 அடிச்சு போய் படுத்துட்டா போதும், மிச்சம் அவன் பார்த்துக்குவாங்க. இந்தியாவில் முடியுதா? குழந்தை இருந்தா பாதுகாப்புன்னு நினைச்சு பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. 142 கோடி பெற்றாச்சு. ஆனா எத்தனை குழந்தைகள், எத்தனை பெற்றோரை காப்பாத்துறாங்க? முதியோர் இல்லம் ஏன் பெருகிட்டே போகுது?
அப்ப என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன நடக்குது? குறை எங்கே? குறை எங்கே? பெத்ததுலையா, வளர்த்ததுலையா, அல்லது பிறந்து வளர்ந்ததுலையா? யாருடைய குறைபாடு? யோசிக்க வேண்டாமா? எதையும் யோசிக்க மாட்டோம். நம் சிந்தனை பூரா பணம் 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 பணம், பதவி. இது 2 இருந்தா போதும், வாழ்க்கை எல்லாம் சம்பாதிச்சலான்ட்டு 2ஐயும் வாங்கிட்டு அப்புறம் புலம்பிட்டு இருக்க வேண்டியது. இப்போ கர்மயோகம் ஒன்றுதான் எல்லோருக்கும் பொதுவான வாழ்க்கை நெறி. சொந்த மதம் எதுவும் தேவையில்லைங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒத்துவதி வாழக்கூடிய கடமை வந்து விட்டார். சுவிட்சர்லாண்டில் ஒர்க் பேங்க்னு தனியாக வச்சிருக்கிறாங்க. நமக்கு வயசு இருக்கு, 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். அப்போ வயது யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு உதவி செய்தா அது நமக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுது. எத்தனை நேரம் ஒரு சர்வீஸ் பண்ணினார் போய் அவங்களுக்கு நமக்கு கிரெடிட் ஆகிடும். நமக்கு உடம்பு சரியில்லையா, யார் ஒருத்தர் வருவாங்க, வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க. என்ன அற்புதமான ஒரு திட்டம் பாருங்களேன். சும்மா ஊர் சுற்றின போதுமா? நான் ஜப்பான் போனேன், லண்டன் போனேன், துபாய் போனேன், ஏதோ ஈத்துக்கிட்டே வந்தேன்னு. எந்த தீர்த்தீங்க? என்ன தீர்த்தீங்க? ஸோ உலகம் சுற்றுலா பெருசு இல்லைங்க. அங்கங்கே என்ன பண்பாடு இருக்குது, இதை செய்யக்கூடிய கடமையிலே பொறுப்பிலே நான் இருக்கிறேன். என் மக்களுக்கு இதை எப்படி நான் செயல்படுத்த முடியும்? அவன்தாங்க தலைவன். அது இல்லைன்னா அவனுக்கு திருடன் பேரு. தலைவன் பேர் இல்லை, திருடன் பேர். எனவே இதெல்லாம் கொண்டு வந்து விட்டால் இப்ப குழந்தைகளை நம்பி வாழ அவசியமே கிடையாது. அதுதான் ஒத்து உதவி வாழ்வது. பிறப்பால் மட்டும் உறவு கிடையாதுங்க. கண்ணதாசன் அழகா சொல்வார், பிறப்பால் தொடர் உறவெல்லாம் உறவு அல்ல, அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது. எத்தனை பேர் கூட பிறந்துட்டு கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்திருக்காங்களா? முக்கிய எதிரியே இவங்க தானே. திருமணம் ஆகிற வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எப்படி ஒத்து உதவி வாழ்றோம். என்ன அன்பு பாசம். திருமணமாகி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வசதியில பதவிகளை பேதம் வருகின்ற போது போட்டி பொறாமை எங்கேருந்து வருதுங்க? இதுதான் கர்மயோகமா? இதைத்தான் 3000 வருஷமா போதிச்சிருக்கீங்களா? வெக்கமா இல்லை? எனவே ஞானிகள் வாழ்ந்தாங்க, அதை வச்சே மக்களை ஏமாத்துகின்ற கூட்டம். இதை மாற்றி ஒரு புதிய ஒரு கர்மயோகத்தை அறிமுகப்படுத்துகின்றார் மகர்ஷி அவர்கள். உண்மையான கர்மயோகம். இறைவா நற்கர்ம யோகம்னாரு. வெறும் கர்மம் சொல்ல, நற்கர்ம யோகம். ஏன் என்றால் இந்த கர்மயோக வாழ்க்கை நமக்கு நன்மைகளை மட்டுமே தரும், வெற்றிகளை மட்டுமே தரும், சுகத்தை மட்டுமே தரும். மறுபக்கத்திற்கு போகவே போகாது. துன்பம் என்ற நட்டம் என்ற மறுபக்கத்திற்கு போகவே விடாது. அப்படி ஒரு பாதுகாப்பான நல்லதொரு வாழ்க்கை முறை, அதான் நற்கர்ம யோகம். சரி, இந்த வார்த்தையே பாருங்களேன். கர்மா கர்ம யோகம் ரெண்டும் செயல் செய்வதுதான். கர்மா என்றாலும் செயல்தான், கர்ம யோகம் என்றாலும் செயல்தான். பிறகு என்ன பேதம் என்றால் செய்கின்ற முறையிலே பேதம். அவ்வளவுதான், செய்கின்ற முறையிலே பேதம். இப்போ உதவி செய்யறோம், உணவு கொடுக்குறோம், இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறதுக்கும் பாப்பா உட்காந்து சாப்பிடு, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 2 பேரும் சோறு தான் போட்டாங்க. அவன் போட்டது அவமானமா இருக்குது, இவர் போட்டது கௌரவமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இது கர்ம யோகம், அது கர்மா. ரெண்டும் சோறு போட்ட நல்ல காரியம் தானே. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது.
தெய்வம் சார்ந்தது. இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைந்த நிலையிலே செயலாற்றுவது அனைத்தும் கர்மயோகம். இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு, அதுதான் கர்மயோகம். அப்போ இவை அனைத்துமே தெய்வ செயலாக சிறப்பு பெறுகிறது. கர்மயோகத்தில் செய்யப்படுகின்ற எண்ணம், சொல், செயல் அனைத்துமே தெய்வீகமாக மதிக்கப்படும். கர்மத்தில் செய்கின்ற செயல்கள் சில சமயத்தில் போற்றப்படும், பல சமயங்களில் தூற்றப்படும். எனது மனம் சார்ந்தது, ஆணவம் சார்ந்தது, இதுல நல்லதும் கெட்டதும் கலந்ததா இருக்கும். அது அடக்கம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, அருள் சார்ந்தது, அதில் நன்மை மட்டும்தான் இருக்கும். எனவே இறைவா நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். எல்லாருக்கும் தோணுச்சா? சொல்லுங்க. ஒரு மாநிலத்தை, ஒரு நாட்டை பொறுப்பெடுத்துக் கொண்ட எல்லோர் மனதிலும் தோணுச்சா? இல்ல உலகத்தை ஆள்கின்ற ஐநா சபை அவங்களுக்கு தோணுச்சா? அப்ப யாரிடத்திலே இதை விதைப்பது? இந்த காரியத்தை இவர் செய்யட்டும் என்று யார் தேர்ந்தெடுப்பது? இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். இவர் இந்த காரியத்தை நமக்காக செய்வார் என்று இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் தான் குருவாக வருவார்கள். சாமி ஏன் தனக்கு தன்னுடைய இடத்துல இன்னொருத்தர் வைக்கல? அது நம்ம வேலை இல்லை. நேற்றுக்கு இன்னொரு அமைப்பு பார்த்தேன். அப்பா போயிட்ட மகன் வாரிசு. என்ன தாக்கிட்டு இருக்கு மகன் வாரிசு வர்றதுக்கு? அது என்ன பரம்பரை சொத்தா? ஆன்மீகம். இன்னும் ஒரு முட்டாள்தனமான சமுதாயம். அப்போ இறைவன் தான் குருவை உருவாக்குகிறான், யாரும் உருவாக்க முடியாது. எனவே உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். சரி, இந்த காரியத்தை செய்யணும்ன்ற எண்ணத்தை எழுப்பிவிட்ட, நான் எப்படி செய்ய முடியும்? உன்னுடைய அறிவு விருட்சத்தில் பிறந்த அறிவுக்கானி நான் எப்படி விருட்சமா மாற முடியும்? இந்த விதை மீண்டும் விருட்சமா மாறணுமே, யார் மாத்துவாங்க? எல்லாம் நீ தான் செய்தாகணும். சோ நான் ஒரு கருவி மட்டுமே, உனக்கு எனை தந்தேன். அதாவது இத்தனை கோடி பக்தர்கள் போய் கும்பிடுறாங்க இல்லையா? யாராவது ஒரு பக்தன் உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுன்னு கேட்கிறவன் உண்டா? சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கடங்கார மாதிரி, பிச்சைக்கார மாதிரி, எனக்கு எது கொடு, அது கொடு, அது கொடு, இது கொடு கேட்கறானுக்கு தவிர, நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுப்பா என்று கேட்கின்ற ஒரே ஒரு பக்தன் நீங்க பார்க்க முடியுமா உலகத்துல? ஏன்? இவன் போறதே பிச்சை எடுக்க தானே போறான். இது கௌரவ பேரு பக்தின்னு. ஆனா உண்மையை உணர்ந்தவர்கள் தன்னை அர்ப்பணித்து விடுகிறார்கள். உனக்கு எனை தந்தேன், எனக்கு என்னப்பா சொந்தம்? நீ ஏன் இந்த உடம்புன்னு பிறக்க வச்ச? நீ ஏன் கர்மயோகத்தை உலகமெல்லாம் பரப்பணும்னு நினைக்க வச்ச? நீயே தானே சேர. ஊட்டுவிக்கின்றாய், உண்ணுகின்றேன். உறங்குவிக்கின்றாய், உறங்குகின்றேன். உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய், ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே. வள்ளல் பெருமான் அவருடைய வாரிசாகத்தான மகர்ஷி இத்தனை காரியம் செய்திருக்கிறார். அப்ப உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய கருவியாக எனை உலகுக்கு ஆக்கு. அணில் சொல்லுவான் பாத்தீங்களா ராமாயணத்துல? அது போல ஒரு சிறு
தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு. சரி, நீ என்ன செய்ய வைக்கிறியோ அதை நான் செய்கிறேன். ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? முறையாக தலைவர்களை, அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். இது முக்கியமான வார்த்தை. ஏன்னா இன்றைய பக்தி மார்க்கம் பூரா நம்மை ஏய்த்து ஏற்க வைத்திருக்கிறது. உணர்ந்து ஏற்க வைக்கவில்லை, ஏமாற்றி ஏற்க வைத்திருக்கிறது, பயமுறுத்தி ஏற்க வைத்திருக்கிறது. இல்லையா? இதை செய்யலன்னா தெய்வ குத்தம், பித்ருதோஷம், சோறு போடலன்னா சபிச்சிருவாங்கோ, வாங்கோ, நான் உங்களுக்கு பிண்டம் வைக்கிறேன். என்ன கொள்ள, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயா? ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும். எந்த தொழில் இந்த லாபம் கிடைக்கும் சொல்லுங்க? எனவே இதெல்லாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா பயம். ஏன்னா கடவுளும் தெரியாது, கர்மாவும் தெரியாது. பயம்தான் ஆகணும். ஒன்றும் சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தியாவது நல்ல இடத்துல கேட்கணும். 2 இல்லைன்னா யார் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்ப வேண்டியதுதான். சம்பாதிச்ச காசு கொண்டு போய் அவனுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு கடன்காரனாக வாழ வேண்டியதுதான். அப்ப இறைவன் கொடுப்பான். இறைவன் கொடுத்ததான் காப்பாத்திக்க தெரியல உனக்கு. இறைவன் கொடுத்து காப்பாத்திக்க தெரியாம நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், நான் கூட பண்றேன், கொடுத்து போட்டு மறுபடியும் போய் அவன்கிட்ட கேட்டா என்ன கொடுப்பான்? நான் ஏற்கனவே கொடுத்து நீ காப்பாத்திக்கலையடா, உனக்கு காப்பாத்திக்க தெரியலையே, மறுபடியும் கொடுத்து என்ன பண்ண பாரு, நீ உதவாக்கிற பையன் தான் கேட்பான். கொடுத்தது காப்பாத்திக்க தெரியல, மறுபடியும் கொடுப்பாங்களா? எனவே உணர்ந்து ஏற்க செய்ய வேண்டும். எதை செய்ய சொல்வதாக இருந்தாலும் காரண காரியத்தோடு சொல்லணும். இப்போ பொதுவா நீங்க குழந்தைகளை பாருங்களேன், ஏய் அதை செய், அதை செய்யாத சொன்னேன்ல, என்ன டிக்டேஷன்? ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, விளக்கம் சொல்லு. நீ குழந்தைகள் கேட்கறாங்க, ஏன் செய்யக்கூடாது? இவன் விளக்கம் தெரிஞ்சாதானே சொல்றாங்க. இது விளங்கா பிறந்தது, இது எப்படி விளங்கா பெற்றது, எப்படி இவன் விளக்கம் சொல்ல முடியும்? அதுக்கு அதிகத்தனம் பேச, பிரகசனத்தனம் பேசாது. இவனுடைய முட்டாள்தனம் மறைக்கிறது ஒரு மிரட்டல். எப்படி அவன் முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்கு சாமி பேர் வச்சுக்கிட்டானோ, இவன் முட்டாள்தனம் மறைக்கிறதுக்கு ஒரு மிரட்டல். இந்த குழந்தை எப்படிங்க தெரிஞ்சுக்கும்? இப்படித்தானே தலைமுறையாக அறியாமலேயே முட்டாள்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும், இதை செய்தால் இந்த தப்பு வரும், இது இப்படி செய்தால் இந்த நன்மை வரும், உனக்கு என்ன வேணும், இதுவா இதுவா? அப்போ ஒரு எதை செய்வதா சொல்வதாக இருந்தாலும் அதை அவர்களே உணர்ந்து ஏற்க செய்ய வேண்டும். இப்போ பகவத்கீதை அர்ஜுன் குழம்பி போன்ட்டான், நான் இதுவும் செய்ய மாட்டேன், உட்காந்துட்டான். கிருஷ்ண பரமாத்மா அவனை அவரை தேத்துறாரு, ஆறுதல் சொல்லி அவனுக்கு தைரியம் சொல்லி மறுபடியும் யுத்தம் செய்ய வைக்கணும். என்ன பேசினாரு? தைரியமா இரு, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்னாரா? இல்ல. உனக்கு இந்த குழப்பத்துக்கு காரணம் என்னப்பா? யுத்தம் புதிதா உனக்கு? இது வரைக்கும் யாரையும் நீ கொன்னது இல்லையா? கொலை உனக்கு புதுசா? பின்ன எதுக்கு இந்த தயக்கம்? ஏன்னா நீ 11 அக்கினி சேனை கொல்வதில் உனக்கு தயக்கமே கிடையாது. பீஷ்மரை கொல்வதிலே தயக்கம், துரோணரை கொல்வதிலே தயக்கம், வேற யாரை கொல்வதற்கு உனக்கு தயக்கம் கிடையாது. ஏன்? என்னை தோல்ல போட்டு தூக்கி வளர்த்த தாத்தா, தனுர் வேதத்தை கற்று தந்த ஆசான். இந்த பந்தம், இந்த பாசம் உன்னை கட்டுப்படுத்துகிறது. இதெல்லாம் ஆத்மாவுக்கு இல்லை தெரியுமா? இந்த பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மாவுக்கு
ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒண்ணுமே சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, பித்ரும் கிடையாது, தோஷமும் கிடையாது. எவ்வளவு தெளிவா பேசிருக்கு பகவத்கீதை. அதிலிருந்து சன்யா அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம் 2வது சாப்டர். சாங்கிய யோகத்திலேயே உயிரை பற்றி, தெய்வத்தை பற்றிய குறிப்பு கொடுத்துட்டு, இதை அறிய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு கர்மயோகம் வேணும். கர்மயோகம் உடனே வந்துடுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா நீ பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த சாப்டர் 2 இருக்கு. ஒண்ணு ஞான சந்நியாசம், இன்னொன்னு கர்ம சந்நியாசம். அதுல ஞான சந்நியாசம், கர்ம சந்நியாசம் அப்படின்னா நம்மிடத்திலே கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, 10 இந்திரியங்கள் மூலமாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல நமக்கு ஒரு பந்தம் இருக்கு. என் சாமர்த்தியம் என்ன தெரியுமா? என்னுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா? என்னுடைய ஞானம் என்ன தெரியுமா? அப்ப இதை முறைப்படுத்தும் முதல்ல இந்த ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களையும் அதிலிருந்து உன்னுடைய பற்றை நீக்கு. நான் செஞ்சேன், நான் பண்ணினேன் பெரும் பேசாத. சரி, இது என்ன பண்ணும் பாவம்? வாய் தானாவ சாப்பிடுது, மனசு சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுது, இன்னும் கொஞ்சம் கொட்டணும், இன்னும் கொஞ்சம் கொட்டிக்குது. மனசு இல்லாம கர்மேந்திரியமும் ஞானேந்திரியம் வேலை செய்யாதப்பா. அப்ப அதை முறைப்படுத்து. சந்நியாச யோகம், மனதை முறைப்படுத்த சந்நியாசம். அது சும்மா சொன்ன கேட்குமா? நிலுன்னு நிக்குமா? அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது. அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கி விடாது. நமக்குள்ள இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு. எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்குதான் தவம் வேண்டும், தியானம் வேணும். 6வது சாப்டர். இப்படி ஒவ்வொரு சாப்டரா சொல்லிட்டு வந்து கடைசியில மோட்ச சந்நியாசம். எதை செய்தாலும் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். ஏன்னா ஆசை மனம் சார்ந்தது. ஆசை மனம் சார்ந்தது. மனம் இருக்கின்ற வரைக்கும் நீ அறிவாக மாற முடியாது. பாசம் இருக்கின்ற வரைக்கும் நீ பந்தத்தை துறக்க முடியாது. பந்தத்தை துறக்காமல் இறைவனை அறிய முடியாது. மோட்சமே ஆயினும் நான் ஆசைப்படவில்லை, விட்டு விடுகிறேன். மோட்ச சந்நியாச. சரி, இதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறார் அர்ஜுனா, எல்லாம் சரியா கேட்டியா? இல்ல சும்மா தலையாட்டிக்கிட்டு புரிஞ்ச மாதிரி அப்படியே போஸ்ட் கொடுத்துறியா? இல்ல இல்ல, நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன செய்யச்சோட செஞ்சிடுற. என் மனசுல இருந்தது எல்லாமே போயிடுச்சு. எல்லாரும் ரீலு, எல்லாம் ரீலு விட்டானா? சரி, இப்ப அடுத்து என்ன முக்கியமான கருத்து என்று சொன்னால், துவக்கத்தில் யுத்தம் செய் யுத்தம் செய் யுத்தம் செய் என்று சொன்ன கண்ணன் இப்ப என்ன சொல்றாரு? எது செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு. இதுதான் உணர்ந்து ஏற்க செய்வாய். அதாவது ஞானிகள் எல்லாம் குறையே கிடையாதுங்க. இடையில வந்தானுங்க பாருங்க அரபேக்காடுக. நான் சாடுவதெல்லாம் இந்த அரபேக்காடுகளை தான். நாம கெட்டு போனதுக்கு காரணமே இந்த இந்த சின்ன கூட்டம் தான். இந்த தண்டச்சோறு வயிறு வளர்க்குறாங்களே, இவனுக்கு பண்ற கூட்டம் தான் நம்ம இந்த அளவுக்கு நொந்து போனதுக்கு காரணம். ஞானிகள் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தர் நீங்க ராமாயணம் எடுத்து படிங்க, மகாபாரதம் படிங்க, கீதையை படிங்க, வேதங்களை படிங்க, எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த லாப நோக்கமோ பதவியோ தேவையில்லை. அவங்க பேர் கூட எழுதி வைக்கலையே. வேதவியாசர்னு யாரு பேர் வச்சுக்கிட்டாரு? என் பேர் வேதவியாசர்னு இல்ல, நான் தான் வால்மீகி பேர் வச்சுக்கிட்டாரு. தன் பேரு கூட அவங்க சொல்லல. வால்மீகி என்றாலும் வியாஸ் என்றாலும் உலகம் என்ற அர்த்தம், பிரபஞ்சன் அர்த்தம். தனிமனின் பேர் கிடையாதுங்க. ஏ புக் வித்தவுட் டைட்டில் ஆத்தர் நேம், திருக்குறள். மேல்நாட்டு அறிஞர்கள் சொன்ன கருத்து. நாம தான் திருவள்ளுவர், திருக்குறள் நாமளா பேர் வச்சுக்கிட்டோம். அது வள்ளுவர் எழுதினாரா, யார் எழுதுன்னு தெரியாது. யாரோ ஒரு ஞானி எழுதினார், அவ்வளவுதான். ஏ புக் வித்தவுட் டைட்டில் ஆத்தர் நேம். இப்படிதான் எல்லாமே. அப்படிப்பட்ட மகான்கள் சொத்துக்கள் எல்லாம் இவனுக்கு திருடு கையில வச்சுக்கிட்டு
அதில் எதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி பதவி பணத்தை வச்சு சுகமாக உட்கார்ந்து திங்க முடியுமோ? பெரும் பாவம் இல்லையா இது? தெரிந்து ஏமாத்தினாலும் தெரியாம ஏமாத்தினாலும் பாவம் பாவம் தானே, இல்லையா? இத்தனை கோடி மக்களை ஏமாத்தி நாம் மட்டும் பிழைக்கிறதுங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு படைப்பு இல்லையா? அப்போ கீதையே உணர்ந்து ஏற்க செய்திருக்கிறது. உணர்ந்தானா இல்லையான்றது அதுக்கப்புறம் பாருங்களேன். 2 சமயத்துல ஏமாந்தான். ஒண்ணு அபிமன்யு செத்த உடனே என்ன நினைச்சிருக்கணும்? எல்லாம் கண்ணனுடைய லீலைகள், என்னுடைய திருவிளையாடல், அதுபடி எல்லாம் நடக்குது. நான் வெறும் கருவி தானே, அதான கீதையில நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது ஓகே ரைட் என்று போயிருக்க வேண்டியது தானே. என்ன சொன்னார்? நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதை கொல்லவில்லை என்றால் நானும் தீ குளிப்பேன். போச்சா? எங்க கர்மயோகி அர்ஜுனன்? எல்லாம் அர்ஜுனா அர்ஜுன் பேர் வச்சுக்கிறாங்க, யாரும் கண்ணன் பேர் வைக்கிறது இல்லை. சரிதான், இவனுக்கு தகுதி அர்ஜுனன் தானே, நல்லவனுக்கு தான் கர்ணன் பேர் வைக்கணும். தகுதி இல்லாத புகழ் பெறுவதற்கெல்லாம் அர்ஜுனன் தான் பேர் வச்சுக்கணும். சரி, கர்ணனை பார்த்தான். முதல் நாள் கொன்னே தேர்வு, இன்னைக்குதான் கர்ணன் வர்றான். 10வது நாள் பீஷ்மர் சேர்த்ததுக்கு அப்புறம் கர்ணன் வர்றான் யுத்த காலத்திற்கு. முதல் உடனே இன்னைக்கே கொண்டு போடுறான், வா கிருஷ்ணா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு வந்துட்டான். அவர் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார். எவ்வளவு க்ளோஸா நிறுத்த முடியுமோ ரதத்தை அவ்வளவு க்ளோஸா நிறுத்தினார். கர்ணன் பார்க்கிறான் முதல் முறையாக. காண்டிபத்தை கீழே போட்டான். என்ன ஆச்சுன்னா, என்ன செய்யுது கிருஷ்ணா, இவன் மூஞ்சியை பார்த்து எங்க அண்ணன் தர்மம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா போச்சா? ஆனா இவன் தம்பி என்பது யுத்தத்துக்கு முன்பே தெரியும் கர்ணனுக்கு. அவன் தான் வில்ல கீழே போட்டானா, அவனுடைய மகனும் செத்தான். அப்ப எவன் கொண்டா பழி வாங்கன்னு சொன்னானா? உலகம் இப்படித்தான். கேட்கறவன் எல்லாம் ஞானிகளாக முடியாதுங்க, காவிகள் எல்லாம் ஞானிகளாக முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த அர்ஜுனன். கேட்டான் பகவான் கிட்ட நேரடியா கர்மயோகத்தை. ஏன்னா என்ன நடந்தது? கடைசி வரைக்கும் அவன் பந்தம் பாசத்தை சிக்கிய ஒரு சாதாரண மனிதன் மட்டுமே, கர்மயோகி அல்ல. ஆனா பாடம் கேட்கல கர்ணன், அவனுடைய வாழ்க்கையே கர்மயோகி தான். அப்படி உணர்ந்து ஏற்க செய்ய வேண்டும், அங்க இருக்குது பகவத்கீதையில. அதன் மறு சொல்ற மகிழ்ச்சி அவர்கள், உணர்ந்து ஏற்க செய்வாய். சரி, மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள நீ, மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள நீ, மண் உலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் நீ தானப்பா இருக்கிற. சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்ன சுருதி சொல்லும் இல்லையா? சூழ்ந்திருக்கிற அனைத்தும் கடவுள் தானே, நானும் கடவுள் அங்க ஒரு பின்னம் தானே. சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என்ன சுருதி சொல்லும்? நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சினத்தீ நெஞ்சில் என்றார் பாரதியார். இப்ப மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள நீ, மண் உலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். 96 வயசுக்கும் பார்த்துட்டேன்ப்பா, என்னால முடியல. இனி நீயே பார்த்துக்கோ, இனி யார் வருவாங்களோ எப்படி நடக்குமோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி 96 வயசுல தன் பயணத்தை முடித்து விட்டார் மகர்ஷி அவர்கள். அப்படி யார் யாருக்கோ கொடி கட்டி பறக்குது கோட்டையில. ஆனா மகர்ஷியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படிப்பட்ட மகான் வேத வியாசருக்கு சமமானவர், வால்மீகிக்கு சமமானவர், வள்ளுவனுக்கு சமமானவர், அத்தனை மகான்களை விட உயர்ந்து நிற்கின்ற ஒரு சக்கரவர்த்தி, ஞான சக்கரவர்த்தி வேதத்தில் மகர்ஷி அவர்கள். எங்கே அங்கீகாரம் தந்தாங்க? எப்படி கர்ணனுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதே போல மகர்ஷிக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவருடைய தகுதிக்கும் வாழ்க்கைக்கும் தகுந்த அங்கீகாரம்
இந்த உலகம் இன்னும் தரவில்லை. எனவே இப்படித்தான் இருக்கும் உலகம். அந்த வகையிலே கர்மயோகமே உலக வாழ்க்கை நெறியாக மாற வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் இந்த மதமும் சடங்குகளும் என்ற கோட்பாட்டை வைத்து ஒரு கவியை முடிக்கிறார். மேற்கொண்டு சில கருத்துக்கள் இருக்கிறது. அதை அடுத்த அமர்விலே சொல்லி பிறகு இந்த தலைப்பை நிறைவு செய்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். கர்மயோகத்தை பற்றிய தெளிவான விளக்கங்களை ஐயா தந்திருக்கிறார்கள். மிக்க நன்றி ஐயா. சிறப்பு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. கர்மயோகம் கேட்பதற்கு சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய கஷ்டமா இருக்கும். உடனே மாற முடியாதுங்க ஐயா. முடிந்த அளவுக்கு, அதாவது நம்முடைய இந்த டிஃபால்ட் கோடு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர்ல, அது மாதிரி அந்த டிஃபால்ட் கோடா நம்ம மனசாட்சிக்குள்ள அந்த அந்த கருத்து ஒழித்து கொண்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தானே மாறிக்கும். தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமேன் கண்ண சொன்ன மாதிரி, அம்மா வயிற்றுல பிறக்கிற போது சஞ்சித கர்மாவில் பிறந்தோம் இல்லையா? அதுல சத்தியமும் தர்மம் ஒழிக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமே என்று சொல்லி ஒரு பாட்டில் சொல்லுவார். அது மாதிரி அது டிஃபால்ட் கோடில் இந்த கர்மம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் மாறுவோம். மிச்சத்தை நம்முடைய குழந்தைகள் மாறுவாங்க, பேர குழந்தைகள் மாறிக்குவாங்க. நம்ம கொஞ்சம் அழுக்க வச்சிருக்கிறோம். ஒரே பிறவியில் ஞானி ஆகிறதுக்கு ஏகப்பட்ட டன்னா குப்பை வச்சிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணுவோம். ஒரே கருத்து புதுச குப்பை போட்டுருக்கூடாது, அவ்வளவுதான். புதிய குப்பை சேர்த்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் குப்பை கழிப்போம். முடிஞ்சா குப்பை இல்ல ஆயுசு, ரெண்டு தானே முடிய போகுது. உனக்கு குப்பை முடியும், இல்ல ஆயுசு முடியும், அவ்வளவுதான். இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு. செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலையும் எங்களை நான் செய்கின்றேன் என்ற உணர்வை மறந்து இறைவனாகவே நான் கருவியாக செயற்படுகிறேன் என்று வருகின்ற போது இப்போ செய்கின்ற காரியங்கள் எதையும் செய்வதற்கான மனோநிலை இருக்குமா? அந்த ஊக்கம் இருக்குமோன்ற ஒரு டவுட் இருக்கு. மோட்டிவேஷன் எதுவும் இருக்குமா? நாங்கள் நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ வள்ளுவர் நமக்கு கிடைச்சது 1330 குறட்பாக்கள். அவர் எழுதியது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாதுங்கய்யா. எதுக்காக எழுதினாரு? இன்னைக்கு வரைக்கும் 2550 வருஷம் ஆச்சு. யாராவது வள்ளுவரை பத்தி பாராட்டி பேசுறத எங்கேயா நம்ம கேட்கிறோமா? இல்ல. என்ன சிறப்பு வள்ளுவனுக்கு? வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு புதுமையான வாழ்க்கைக்கு வழிவகுத்தவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் கிடையாது, ஒரு ஞானி. அவன் தான் பேர் வச்சுட்டான் திருவள்ளுவர்னு. ஒரு ஞானி. அவருடைய பெயரும் தெரியாது, முகவரியும் தெரியாது. அவர் எழுதி இவ்வளவு பெரிய ஒரு வாழ் நெறிக்கு நம்ம என்ன மரியாதை கொடுத்துருக்கிறோம் சொல்லுங்க? ஒன்றும் இல்லையா? அப்போ எழுதாம இருந்திருக்கலாமே, என்ன பிரயோஜனம்? அப்படி எழுதாம இருந்திருக்கலாம் இல்லையா? நாம சொல்லி யார் கேட்க போறாங்க? எழுதாம இருந்திருக்கலாம் இல்லையா?
முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற இன்ஹரண்ட் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு உந்து சக்தி. அவங்களால சும்மா இருக்க முடியாது. அதே மாதிரிதான் கர்மயோகமா இருந்தா அவனும் செய்ய மாட்டோன்றது கிடையாதுங்கய்யா. அப்பதான் உண்மையிலே எதை செய்யணும் அதை மட்டும் செய்வோம். நன்றி ஐயா. அடுத்து ராதாமா கேளுங்க. சிறப்பான விளக்கம். ஒரே ஒரு சந்தேகம். அப்ப மகரிஷி அவங்க வந்து பிறந்ததிலிருந்தே வறுமை, அப்புறம் வாழ்க்கையிலயும் பல துன்பங்கள், 96 வயசு வாழ்ந்தாங்க. கொஞ்சம் உங்களோட மைக் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கலையா? இப்ப கேக்குது. வாழ்க்கை வளமுடன். இப்ப மகர்ஷி அவங்க வந்து பிறந்ததுல இருந்தே வறுமை, அவங்க தாய் தந்தையும் அந்த வறுமையில இருந்தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் அவங்க பணம் சம்பாதிக்க அப்படி, அப்புறம் உலக நாட்டம். இப்போ அவங்க வாழ்க்கை முழுக்கவே ஒரு துன்பமாக தானே இருந்தது. அது அவங்க மனசளவுல அவங்க அதை எடுத்துக்கல அப்படின்னா கூட அவங்களுக்குள்ள அந்த கவிதைகள் மூலமாக அந்த வருத்தம், இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏங்குறது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாங்க? வினைப்பதிவுன்னு எடுத்துக்கலாமா? வினைப்பதிவை கழித்துட்டாங்க அதுதான் எடுத்துக்கலாமா? இல்லம்மா, இதுல வந்து இந்த முக்கியமான கருத்து என்னன்னா, அனுபவம் இல்லாம ஒரு தெளிவான கருத்து சொல்ல முடியாது. நீங்க மகான்கள் எல்லோருமே வந்து எளிமையில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. வல்லவராகட்டும், இயேசுவரன் ஆகட்டும், நபிகள் ஆகட்டும், புத்தராகட்டும், இல்ல விஸ்வாமித்திரராகட்டும், எல்லாம் சக்கரவர்த்தியாக இருந்து அதை விட்டுட்டு ஏழ்மைக்கு வர்றாங்க. ஏன்னா ஏழ்மையில் தான் மனசு வந்து தன்னை நோக்கி திரும்பும். வசதிகள் உள்ள வரைக்கும் அந்த வசதியை பார்க்கத்தான் போகுமே தவிர உள்நோக்கி திரும்பாது. அப்போ வசதி இருந்தவர் கூட விட்டுட்டு ஏழ்மைக்கு வர்றாங்க. வந்து அதுல தன்னை பற்றி சிந்தனை செய்து தவம் செய்து தன்னை அறிகிறார்கள். மகர்ஷியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று போட்டிருப்பாரு, என்னுடைய வாழ்க்கையே வினோதமானது. ஒரு சிக்கல் தீரும், அதுக்குள்ள இன்னொரு சிக்கல் தயாரா இருக்கும். ஆனா எந்த இடத்துல நான் வந்து சோர்ந்து போனது இல்லை. அதுக்கு என்ன தீர்வுன்னு தான் யோசிச்சிருக்கிறேனே தவிர இப்படி வந்துருச்சேன்னு நான் வந்து அதை பத்தி நான் சிந்திச்சது இல்லைன்றார் மகர்ஷி. அப்போ அறிவின் சிறப்பு என்னன்னா, எத்தனை கஷ்டங்கள் வருகின்ற போதும் இதிலிருந்து எப்படி நாம் வெளிவர முடியும் என்றுதான் யோசிக்குமே தவிர, இது வந்துருச்சேன்னு அதுல வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்படி மகர்ஷியுடைய அந்த சுயசரிதை இருக்கு இல்லைங்களா, வாழ்க்கை விளக்கம், அந்த புத்தகத்துல மகர்ஷி இருக்கிறாங்க. நிறைய அவங்க சமுதாயத்துக்காக தனக்கு வந்து நிறைய எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சமுதாயத்துக்காக துன்பங்களை தான் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இயற்கையை துன்பமா நினைக்காம, கரெக்டுமா, கரெக்ட். துன்பமா நினைக்காம அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டு அதன் மூலமா பெறக்கூடிய அனுபவங்களை சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களா சொல்றாங்க. அப்ப அந்த அந்த துன்பங்களை கொடுக்கறதும் இறைவன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து. ஆமா, அது வினைப்பதிவு கிடையாது. அதை சாமி சொல்லுவாங்க சமுதாய வினை அப்படிம்பாரு. சமுதாய வினைன்னா சமுதாயம் இந்த விஷயத்துல துன்பப்படுது. அப்ப நீ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும். அதனால் இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கிறேன். துன்பத்தை கொடுக்கிறேன் அர்த்தம் இல்லை, அனுபவத்தை கொடுக்கிறேன். எண்ணம் அறைதல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எல்லாம் அனுபவம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து மகர்ஷி ஒரு பாடத்தை எடுக்கிறார். எடுத்து மொத்தமா மனவளக்கலை என்பது மகரிஷின் அனுபவ தொகுப்பு. அது வெறும் பாடம் மட்டும் இல்லை, மகரிஷின் அனுபவ தொகுப்பு. அவர் அனுபவத்தில் பெறாத ஒன்றை நமக்கு வேதத்துல சொல்லவே இல்லைம்மா. அவன் சாமிகிட்ட கேட்டவ சொல்லுங்க. சாமிகிட்ட கேட்டவ சொன்னாங்க, என் வினைன்னு கிடையாது, இதெல்லாம் சமுதாய வினை இருக்கு. என் வினை மட்டும் இல்லை, சமுதாய வினை சேர்ந்து இருக்குது. அதனால தான் ஞானிகள் எல்லாமே இப்போ ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், நம்ம மகரிஷி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு செத்துருக்காங்க. அப்போ சாமிகிட்ட கேட்டாங்க, என்ன சாமிஜி இவ்வளவெல்லாம் பேசணும் செஞ்சோம், உங்களுக்கே இப்படி அப்படின்ற போது மகர்ஷி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க
ஞானினா என்னவோ ஒரு கற்பனையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நானும் ஒரு தாய் தந்தை வயிற்றில் பிறந்த உங்களை போல ஒரு மனுஷன்தான். நீங்க ஞானின்னா என்னென்னவோ கற்பனையெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சாமி சொல்லி சிரிச்சாராம். அது மாதிரி எல்லாருக்கும் அந்த தன்வினை மட்டுமில்ல, சமுதாய வினையும் சேர்ந்திருக்குமா. அதை அப்ப தீர்ப்பதற்காக கர்மயோகம்னு அனுபவம். பண்ணி சொல்லுங்க அப்ப நம்ம சொல்லுங்க. சமுதாயத்துக்கு தொண்டு கர்மயோகம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கினோம்னா அப்ப நமக்கும் இந்த மாதிரி அதாவது இறைவன் ம், அந்த மாதிரி இப்போதைக்கு துன்பங்கள் வந்துமா அதன் ம், ம். இப்போதைக்கு நம்ம டக்குன்னு உடனே மாறிட முடியாதுமா. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, கர்ணன் மாதிரி நம்ம அள்ளி கொடுக்க வச்சிங்களேன், ஒரு நாளைக்கு 10மா நம்ம சொத்து. யார் வந்து வாங்குவோம்னு நினைக்கிறீங்க? ஏழைகளா? இப்போ அரசாங்கம் 1000 ரூபா கொடுத்தான்னா கார்ல வந்து இறங்கி 1000 ரூபாய்க்கு நிற்கிறான் இல்லையா? அப்போ இலவசம் சலுகை என்பதெல்லாம் யாருக்கு தேவையோ அவங்க போய் பயன்படுத்திக்கிட்டோம். கோயில் அன்னதானம் கொடுத்தா போறவங்க பக்தர்கள்லாம் கை நீட்டுறாங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க. அது யாருக்கு தேவை? அவங்களுக்காக தான் அன்னதானம். நான் போறவங்க எல்லாம் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. இப்படி அதை நோக்கம் என்ன புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற போது நம்முடைய தேவைக்கு நமக்கு செய்துக்க வேண்டியதுதானம்மா. அதான சுயமரியாதை. அதனால உலகம் இப்படித்தான் இருக்கு. இந்த சமயத்துல நம்ம டக்குன்னு உடனே கர்ணனா மாறிட முடியாது, ஞானியா மாறிட முடியாதுமா. அதான் சாமிஜி அழகா சொன்னாங்க. அதுக்கும் சாமிஜி அழகா சொல்லிக்கிறாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலக 5 கடமைகள் உண்டு. இந்த 5 கடமைகளை ஆற்றுகின்ற போது ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் அப்படின்ட்டாரு. சரிங்களா? இப்போ உங்களுடைய கேள்விக்கு விளக்கம் வருதுங்களாம்மா? ஒன்றினால் ஒன்று அதான். அப்போ சாமிஜி இதெல்லாம் யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்றைய வகையில நம்ம நமக்கு துன்பம் வராத வகையில கர்மயோகத்தை ஆமா. அதுலயும் ஒரு அளவு முறை இருக்கணும். இந்த நம்ம அனுபவத்தை சொல்றோம்மா, 2-3 பேர் வந்து வருவாங்க இங்க. இங்க இருந்து என்ன வந்து பண்ணீங்கன்னு கேட்டாக்கா, ஏதோ பெரிய நாங்கள் அந்த 25,000 சம்பாதிச்சேன், 50,000 சம்பாதிச்சேன், மனசுல கருத்துக்களை ஈர்க்கப்பட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. நான் சொல்ல சாமிஜி அப்படிதான் சொன்னாங்களா? நீங்க சேவை விட்டுட்டு வந்து இங்க சேவை பண்ணுங்க உங்களுக்கு கூப்பிட்டாங்களா? கடைசியில் காணாம போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் அது. ஏதோ நம்ம கிட்ட ஒரு வேலை இருக்குது வந்து சேர்ந்தான், நான் வேலைக்கு வந்து சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏன்னா பெரிய தியாகி மாதிரி சொல்லிட்டு கடைசி காணாம போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம் நேரடியா. அதனால மகர்ஷி அப்படியெல்லாம் நீ வேலையை விட்டுட்டு வந்து இங்கே சேவை பண்ணணும்னு எங்கேயும் யாரையும் சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நிர்வாகம் தான் நம்ம அதை செய்யன்னு சொல்லுவதை தவிர, மகர்ஷி வாழ்ந்த காலம் வரைக்கும் அவர் யாருக்கிட்டையும் இதை செய்யன்னு சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். ஃபுல் ஃப்ரீடம். என்ன முடியுதோ அதை செய்யுங்க, போதும். வருத்திக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிம்பாரு. அதான் மகர்ஷியுடைய அவருடைய ஒவ்வொரு அசைவும் கவனிச்சு கவனிச்சு பார்க்குற போதுதான் இந்த தத்துவத்துடைய வேல்யூ என்ன நமக்கு புரியும். இது சாதாரண தத்துவம் இல்லைம்மா. எல்லாம் நாங்க ஏதோ புண்ணியம், சாமி வாழ்ந்த காலத்துல நிறைய அக்கேஷன்ல வந்து பார்க்க வேண்டிய சூழல்லாம் கிடைச்சது. அப்ப அவர் தத்துவத்திலிருந்து விலகி வாழ்ந்ததே கிடையாதுங்க. அழகா ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் வந்து இருக்கும். அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு நாங்கெல்லாம் இதுக்குள்ள வந்ததுனால. அப்ப மகரிஷி வந்து நம்ம இந்த கர்மயோக நெறிகள் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை கர்மயோகம் அதுதான். அதாவது நம்மை தேடி யாரோ வர்றாங்க ஒரு உதவிக்கு, முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நாம தேடி போய் செய்யணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் பாருங்களேன் எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குது. ஒரு முறை வந்து அறம் செய் விரும்பாதேன்னு ஒரு தலைப்புல பேசினேன். என்னங்க எல்லாம் அறம் செய் விரும்புவாங்க, நீங்க வந்து அறம் செய் விரும்பாதேன்னு சொல்றீங்களே அப்படின்னாங்க. சரி விளக்கம் கேட்டு பாருங்க, விடை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப என்ன மைய கருத்துன்னா, என்ன மைய கருத்துன்னா,
அறம் செய்ய விரும்பாதே அப்படின்னு நான் சொல்றேன். அறம் செய்ய விரும்புன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ நாமெல்லாம் நடுத்தர குடும்பங்கள். அம்பானியோ, அதானியோ கிடையாது. இப்போ நம்ம வாங்குற சம்பளத்துல 35% 30 வருஷம் இருந்து வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிடுறோம். மிச்சம் இருக்கிற பணத்துல ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், அது இது எல்லாம் கட்டுறோம். ரோட் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம். அது போக வாங்குற ஒவ்வொரு பொருளிலையும் ஒரு சேல்ஸ் டேக்ஸும் கட்டிட்டு இப்போ ஜிஎஸ்டி, அப்போ சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நாம சம்பாதிக்க ₹1 நமக்கு 20 பைசா தான் மிச்சமாகுது. ₹1 சம்பாதிச்சா 20 பைசா தான் மிச்சமாகுது. மிச்சம் 80 பைசா எங்க போச்சு? லாபம், வரி, இப்படி என்னென்ன கணக்குல போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் ஒரு தர்மம் நாம் பண்ணணுமா? ஏற்கனவே ரூபாய்க்கு 50 பைசா தர்மம் பண்ணியாச்சு. இருக்கிற 20 பைசாலும் தர்மம் பண்றதா? ஏன் தர்மம் பணத்தினாலதான் பண்ணணும்? நம்மளுடைய எம்மா? ஆற்றல் மூலமா நீங்க அது பண்ணிட்டு தானே உழைப்பால் இருக்கீங்க. பண்ணலாம். இப்ப உங்களுடைய நாமளும் ஆற்றல் சரி மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க. 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்றீங்க. அதுவும் ஒரு தர்மம் தானே. அதுவும் தர்மம் தான். ஆமா, இதுவும் உங்களுடைய தர்மம் ஆனா தான். உங்களுடைய ஸ்பீச்ல வந்து இந்த சமுதாயம் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் தெரியுது. அது கூட வந்து இயற்கையினுடைய விதி தானுங்க. நம்மளால வீதிதான் முடிஞ்சதை மையம். நம்ம செய்ய முடியும். அவ்வளவுதான். அதுல நம்ம அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏதோ கேட்டு கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா ஒரு லாபம் தான். நம்ம வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? நமக்கு என்னமோ தேவை இருக்கு இல்லைங்களா? ஏதோ நாம பெற்ற அனுபவங்கள் மகர்ஷிகிட்ட இருந்தோம். இதெல்லாம் கிடைத்த ஒரு தத்துவம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கொஞ்சம் சிறப்பா வாழ்ந்துடலாம். சிக்கல் இல்லாம வாழ முடியும். அதுக்காக இன்னைக்கு இருக்க ஒரு தலைமுறைக்கு நாம் இது ஒரு பாடமா சொல்றோம். கேட்டுட்டாங்க நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆதங்கம் தான். அங்கேயும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்கயா? இருக்கு. என்ன பண்றோம்? எதிர்பார்ப்பு இல்லாம அதான் சொன்னேன், கர்மயோகமே செய்ய முடியாது. அது கர்ம தலைப்பு வரும்போது சொல்ல போறோம். அது எதிர்பார்ப்பு ஏன் என்ன சொல்றாங்க கீதையிலன்றது கர்ம தலைப்பு தனியா வரும் அடுத்து. அது வரும்போது அதுல விளக்கம் பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்து நடக்காத பொழுது வருத்தமா மாறும். அதுதான்மா, அதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் நம்முடைய இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 128 மிகச் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து எங்களது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர் தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு